தான் இப்போ ஒன்று தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். படித்து முடித்த பிறகு நம்ம எல்லாருக்கும் மனசில் தோணும், அடுத்தது நான் படிக்கணுமா வேலைக்கு போகணுமான்ற அந்த கேள்வி அப்போ இருந்துச்சு, இப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாரதத்தில் என்னெல்லாம் ரெண்டாவது வித்தியாசமாக இருக்குது. ஸோ வாட் அப்படிங்களாம் நம்ம இல்லை. ஸோ வாட்டுக்கு அங்கே இடம் இல்லைங்க. வித்தியாசமாக 10-15 வருஷத்துக்குள்ளே இந்த நாடு இந்த நிலைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு குடிமகனும் உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனோட முயற்சியால் தான் அது ஆயிருக்குது. சரி, இந்த ஒரு 10-15 வருஷத்தெல்லாம் ஆயிடுச்சுன்னு ஏன் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? 10-15 வருஷம் எத்தனையோ 10-15 வருஷங்கள் முன்னாடி இருந்துச்சு, அப்போ குடிமகன் உழைக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பவும் உழைச்சாங்க, ஆனால் இப்போவும் உழைச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு உதவக்கூடிய விதத்தில் அரசும் செயல்பட்டுச்சு. அரசு சரிப்பட்ட ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வந்தால் தான் சரி. இன்றைக்கி படிக்கணும். ஜெயினையா பேசும்போது சொன்னாங்க, இத்தனை வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காலேஜ் செட்டப் பண்ணுறோம், 1000க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு மாதமும் சீட்டு மெடிக்கல் சீட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம், நிறைய டாக்டர்ஸ் இந்த நாட்டில் வேணும், நர்சஸ் நிறைய வேணும் இந்த நாட்டில். சரி, இந்த நாட்டில் மாத்திரம் வேணுன்றது இல்லை, வெளிநாட்டில் கூட நம்ம நர்ஸுகளை விரும்பி கூப்பிடுறாங்க, வாங்க நீங்கள். அதுக்கு அந்த நர்ஸுகளை நல்ல படிப்பு நல்ல கோர்ஸு நடத்தி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அந்த நாட்டுடைய பாஷையும் கற்றுக் கொடுத்து அவங்கள அனுப்புகிறோம். ஸோ இப்படியாக அரசும் மக்களுடைய முயற்சிக்கு ஏதுவாக அதுக்கும் உபயோகப்படக்கூடிய விதத்தில் அரசு செயல்பட்டால் நம்மளோட முயற்சிக்கு பலன் இன்னும் அதிக விகிதத்தில் கிடைக்கும். அதுதான் இந்த 10 வருஷத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய தலைமையில் நடந்துட்டுருக்கு. அதை எடுத்து சொல்லணும். சரி, இது பிரைம் மினிஸ்டர் மோடியோட தலைமையில் எங்கேயோ நடக்குது அப்படின்னா அங்கே மாத்திரம் இல்லை, நாடு முழுவதும் நடக்குது. சில சமயம் தமிழ்நாட்டில் மாத்திரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நேரோ மைண்டடான்னு நான் சொல்லலை. நேரோவாக நம்ம நாட்டை பற்றி மாத்திரம் நம்ம யோசிச்சா போதும். பக்கத்தில் இருக்கிறதோ வடக்கே இருக்கிறதோ கிழக்கே இருக்கிறதோ பற்றி நம்ம கண்டுக்க வேண்டாம், நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்ம மக்களும் அங்கேயும் இருக்காங்க, அவங்களும் இங்கே இருக்காங்க. நம்ம படித்த பிறகு நம்மளுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் போவோம். அதனால் நம்ம நாடு மொத்தம் முழுவாக நல்ல ஒட்டுமொத்தமாக பாரத நாடு முன்னேறணும். அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை சரியாக போட்டிருக்கோமா இல்லையான்னு பார்த்தோம். 10 வருஷமாக நல்ல திட்டங்களை போட்டோம். தமிழ்நாட்டில் நான் உதாரணமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சின்ன சின்ன தொழில்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு ஏதுவாக ஒரு பெரிய நான் உதாரணத்தை எடுத்துக்கிறது ஏன்னா நான் அங்கே இருந்தேன் அந்த டைமில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில். அந்த உதாரணத்தை முன்காட்டியாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். டிஃபென்ஸ் காரிடார்ன்ற ஐடியா பிரைம் மேற்க போயிட்டே இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரோ ஓசூரோ திருச்சியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன 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 தொழில்கள் நிறைய இருக்குது. கோயம்புத்தூரில் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக ஏற்றுமதி ஹையஸ்ட் வேல்யூ பார்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது கூட வெளிநாட்டில் எங்கேயாவது ஒரு விமானம் பறக்குதுன்னா, நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய விமானமாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் விமானமோ ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற விமானமோ அதுக்கான சின்ன பகுதிகளை கூட அவங்க தான் அந்த பார்ட்ஸை பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரோ, அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி ஆர் ஓசூர் சின்ன சின்ன யூனிட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய என்ஜின் பார்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, பம்ப்ஸ் மெஷின்ஸ் தயார் பண்ணுறாங்க. அதை தவிர எத்தனையோ காம்பனன்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அங்கேருந்து. அதுலேருந்து அந்த காரிடார் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கிளியராக ஒரு 6 சென்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நிறைய சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த காரிடார்ஸ்லாம் பில்டப் பண்ணினோம்னா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போ, அதாவது எக்ஸ்போர்ட் செய்ய ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்பு வரும். அதன் மூலமாக நம்ம இளைஞர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்கே ஆல்ரெடி இன்வெஸ்டட்
இப்போ துப்பாக்கி தொழிற்சாலை எடுத்துக்காங்க திருச்சிக்கு பக்கத்தில். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் எப்போவோ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி செட்டப் பண்ணப்பட்டது. ஆனால் அதற்கு இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு அதை முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் போய் அந்த காலகட்டம் தாண்டி போய் அது அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. நான் போய் விசிட் கூட பண்ணேன். நான் திருச்சியில் படித்தவ தான். அதுக்கு துப்பாக்கி தொழிற்சாலைனால எங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கேந்திரிய வித்யாலயா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதை தவிர திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை ஏதோ கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த யூனிட்டை இன்னும் இதோட சேர்த்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் நல்லா முன்னாடி எடுத்துகிட்டு வரணுன்ற எண்ணத்தோட டிஃபென்ஸ் காரிடாரில் அதையும் சேர்க்கப்பட்டது, திருச்சியும் சேர்க்கப்பட்டது. இப்படியாக பெங்களூரில் HALவாங்க. பார்லிமெண்ட்டில் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நல்ல ஏரோப்ளைன்ஸ் தயார் பண்ணக்கூடிய நிறுவனம், அதுக்கு ஏங்க ஒன்றுமே பணம் கொடுக்கல, அப்படியே சீரழிஞ்சிட்ருக்கு. எப்போ கேட்குறாங்க? 2014 கேட்டாங்க அந்த கேள்வி, 2019 கேட்டாங்க அந்த கேள்வி. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நாட்டுக்கு பெரிய ஏற்றுமதியும் பண்ணுது, நம்ம நாட்டுக்கு ப்ரொடக்ஷனும் கொடுக்குது. அதை தவிர ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்களும் ஷேர் வச்சுருப்பீங்க, நானும் ஷேர் வச்சுருப்பீங்க, எல்லாரும் ஷேர் வச்சுருப்போம். உங்களுக்கு அந்த ஷேர் மூலமாக வரக்கூடிய வருவாய் டிவிடெண்ட் அப்படிங்கிறோமே, அந்த டிவிடெண்ட் இன்னைக்கு ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி HAL. அதில் அவ்வளோ முதலீடு போட்டிருக்கிறதுனால அதை தவிர பெரிய பெரிய நிறுவனங்களுடன் அவங்களுக்கு ஒப்பந்தமாயிருக்கு. என்ன? அவங்களோட டெக்னாலஜியோட நம்ம இங்கே வந்து என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நான் இப்படி நிறைய ரேண்டமாக உதாரணம் எதுக்கு கொடுக்குறேன்னா, ஒவ்வொரு நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியா பற்றியும் நல்ல ஒரு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த இடம் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தொழில்களும் சரி முன்னேறுவாங்க அப்படின்ட்டு அந்த திட்டம் இப்போது தமிழ்நாட்டுக்கு அந்த காரிடாரை எடுத்துகிட்டு வந்ததுனால நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு பில்டப் பண்ணுறேன். அதே உதாரணத்தை அமெரிக்க கப்பல் படையில் கூட ஏதாவது இந்த பக்கம் ஹை சீஸில் போயிட்டுருக்கு, இந்தியன் ஓஷன்னா ஹை சீஸ் இருக்கும், அதாவது அந்த இடத்துல எல்லா கப்பலும் போகலாம், எல்லா நாட்டுக்காரங்களும் போகலாம், அங்கே யாருக்கும் இவங்களோட அதிகாரம் தான் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. தே ஆர் கால்ட் ஹை சீஸ். அந்த ஹை சீஸில் போகக்கூடிய பெரிய பெரிய கப்பல்களை கூட ரிப்பேர் பண்ணுறதுக்கான அதிகாரமும் அதுக்குரிய நைப்புண்ணியமும் டெக்னாலஜியும் அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு சென்னைக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படின்னா அந்த இடத்துல நேவல் ஷிப்ஸ், மேரிடைம் ஷிப்ஸ், இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாட்டிக்கல் சயின்சஸ் படிக்கிறவங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன் ஐயாவை, என்ன அந்த யூனிஃபார்மில் வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருங்க? மெரெயின் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸ் பில்டப் பண்ணுறதுக்கு, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்றதுனால அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது. ப்ளஸ் நம்ம டிஃபென்ஸ் காரிடாரையும் அதோட லிங்க் பண்ணிருக்கோன்றதுனால இன்றைக்கி அமெரிக்கன் ஷிப்ஸு கூட அங்கே வந்து சர்வீஸிங்க்கு வராங்க. அப்படின்னா இங்கே நீங்கள் நல்ல ஒரு பிளானிங்கோடு எடுத்துகிட்டு வந்த உங்களோட நாட்டிக்கல் சயின்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே ஜாப்ஸ் கிடைக்கும். இதற்கான முன்னேற்பாடு திட்டங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் டிஃபென்ஸ் காரிடார் வந்ததுலேருந்து அதற்கான முயற்சி எடுத்ததன் பலனாக இன்றைக்கி அந்த இடம் நல்ல ரெக்கக்னிஷன் வந்திருக்கு. பெரிய பெரிய கப்பல்கள் அங்கே வர ஏற்பாடு பண்ணிருக்கோம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்க கோயம்புத்தூர். நான் வேணும்னே இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் உதாரணத்தை எடுத்துக்கிட்டு பலவித பாயிண்ட்ஸை டச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு கூட சொன்னேன் உங்களுக்கு. அதை தவிர கோயம்புத்தூரில் என்ஜின் பார்ட்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய மில்ஸ் இருக்காங்க. அவங்க லக்ஷ்மி மெஷின் டூல்ஸ் உதாரணத்துக்கு நான் பேர் எடுக்கிறேன். அவங்க எப்பேற்பட்ட கிளாஸ், வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, அது ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருப்பி, இந்தியன் ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ், நம்மளோட ஏர்லைன்ஸ் பாலிசியும் நல்ல விதமாக ஓப்பன் அப் பண்ணிட்டோன்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரத்துக்கு நம்ம எதுவாக பாலிசி எடுத்துகிட்டு வந்திருக்கணுன்றதுனால ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் நிறைய நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க நிறைய ரூட்ஸை கவர் பண்ணுறாங்க. அவங்க ப்ரைவேட் செக்டர்லேருந்து உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு, எந்த நாட்டிலேருந்தும் இல்லை, உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம் நாட்டு பிரைவேட் செக்டர் ஏர்லைன்ஸ் கம்பெனிகள்
600க்கும் மேற்பட்ட ஏரோப்ளேன்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டில். அந்த 600க்கும் மேற்பட்ட ஏரோப்ளேன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள நெக்ஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ள வாரத்துக்கு 1 வாரத்துக்கு 2ன்ற மேனிக்கு வந்துட்டே இருக்கும் புது ஏரோப்ளேன்ஸ். எதுக்கு வரும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்பெனிகள், அது நான் பேர் எடுக்க மாட்டேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்கே சென்னையிலேருந்து மைசூர் போகிறது, மைசூர்லேருந்து பெங்களூர் போகிறது, சென்னையிலேருந்து டெல்லி போகிறது, விசாகப்பட்டினம் போகிறது, இப்படி நிறைய கம்பெனிங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் கூட நம்மளோட பேரண்ட்ஸோட ஃப்ளைட்டில் போகிறோம். 600க்கும் மேற்பட்ட ஏரோப்ளேன்ஸ் நம்ம நாட்டுக்கு வருது. இவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏரோப்ளேனில் போகிறதுக்கான டிமாண்டு நம்ம நாட்டில் இவ்வளோ பெருகி இருக்குது. எல்லா மக்களும் போக விரும்புகிறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு ஏதுவோ ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வந்துச்சு. என்னது? அதுக்கு பேர் உடான். உடான்ற பாலிசி என்னங்க? ஒரு சாமானியப்பட்ட கிராமத்தில் இருக்கிறவர் கூட, ஐயா பிரதமர் எப்போதும் சொல்வார், ஹவாய் செப்பல் போட்டுட்டு இருப்பான் அவன். ஆனால் ஏன் அவரு அந்த ஏழை குடிமகன் நம்ம நாட்டில் ஃப்ளைட்டில் போக முடியாதா? அதனால நான் உடான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரேன். அந்த ஸ்கீம் மூலமாக சின்ன சின்ன ஏர்போர்ட் நம்ம நாட்டில் எத்தனையோ இருக்குது. பின்தங்கிய பகுதிகளில் கூட இருக்குது. அதை சின்ன ஏர் ஸ்ட்ரிப்பை மாத்திரம் மாற்றிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூட ஒரு பெரிய ஏர்போர்ட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டா, அங்கேருந்து ஒரு சீப் ஏர்லைன் போட்டு அவங்க திருச்சிக்கோ மதுரைக்கோ சென்னைக்கோ வந்துட்டாங்கன்னா, இல்லை கோயம்புத்தூர் போய் சேர்ந்துட்டாங்கன்னா, அங்கேருந்து இன்னும் வேறு ஏதாவது டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அவங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஏர்போர்ட்லேருந்தே அதை நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்றதுனால அந்த உடான் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தார். அந்த உடான் ஸ்கீம் மூலமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டில் எப்போதும் ஏரோப்ளேனில் ஏறாதவங்க கூட அதன் மூலமாக வந்துட்டு அங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. இன்னைக்கு அயோத்தியாவில் ராமர் கோவில் ஓப்பன் ஆயிருக்கு. நான் அங்கே போகணும்னு பார்க்குறவங்களுக்கு கூட சேலம்க்கு பக்கத்தில் இருக்கிற ஊரோ இல்லை கும்முடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்தோ வந்து ஃப்ளைட்டில் ஏறி போக முடியுது. 600க்கும் மேற்பட்ட புது ஏரோப்ளேன்ஸ் வருதுன்னா அதை நடத்துகிறவங்க யார்? பைலட்ஸ். அதை மெயின்டைன் பண்ணுறவங்க யார்? என்ஜினியர்ஸ். அதை கிரவுண்ட் ஸ்டாஃப் மூலமாக அதை சரியாக பார்க் பண்ணுறதோ இல்லை அதுக்கான கிரவுண்ட் லெவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணுறது யார்? நம்மளுடைய இளைஞர்கள் தானே. அவங்களுக்கு தானே வேலை வாய்ப்பு வரப்போகுது. எப்பேற்பட்ட பாலிசி அரசு எடுத்துகிட்டு வந்ததுனால இன்றைக்கி ப்ரைவேட் செக்டர் மூலமாக அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம நாட்டில் இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அப்படின்றதுனால அவங்க 600க்கும் மேற்பட்ட உலகத்தில் ஒரு நாட்டில் கூட இன்னைக்கு தேதிக்கு எல்லாரும் மந்த நிலையில் இருக்காங்க. நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்றதுனால எல்லா தரப்பட்ட செக்டர்லையும் அந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கோட அடையாளம் கண்ணில் படுது. இதுவும் க்ரோ ஆகுது, அதுவும் க்ரோ ஆகுது, அதுவும் க்ரோ ஆகுது, இதனால அது அப்படிங்கிற முறையில் எல்லாரும் ஒரு சங்கிலி தொடராக முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம். இதற்கு வேணுமான ஸ்கில்ஸை எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு வேல்ஸில் பண்ணுறீங்க, நல்லா வேலை வாய்ப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு நம்ம அடித்தளம் போடணுமோ அந்த கோர்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதற்கான அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியும் அதனால தான் எடுத்துகிட்டு வரப்பட்டது. அந்த பாலிசி மூலமாக ஒரு கோர்ஸ் பண்ணுறவங்க இன்னொரு கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுலேருந்து கூட ஒரு பேப்பரை பண்ணிக்கலாம். நான் ஒரு மியூசிக்கும் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா அது எனக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது என்கிட்ட, அதையும் பண்ணிக்கங்க. இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வாங்க, அதோட மார்க்கும் உங்களோட கோர்ஸில் சேரும். இப்படியாக நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃப்ளெக்சிபிளாக பண்ணி யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதில் திறமை இருக்கோ அதில் அவங்க வளரணும். திறமையோடு வளர்ந்தால் தான் இந்த நாடு முன்னேறும். எல்லாரும் முன்னேறினா தான் இந்த நாடு இன்னும் இல்லை ஃபாஸ்ட்டாக முன்னேறும். சரி, இந்த விகசித் பாரத்ன்னு சொல்லிட்டே இருக்காங்களா, அது என்னங்க? ஹிந்தியில் விகசித், சன்ஸ்கிருத்தில் விகசித் அப்படின்னா முன்னேற்றம் அடைந்த அப்படிங்கிறது தான் அங்கே வார்த்தை. ஏங்க முன்னேற்றம் அடைந்தேன்னு சொல்லணும்? நம்ம இன்னைக்கு தேதிக்கு நம்ம நாட்டிலேருந்து நம்மளுடைய திறமைகளோட நம்ம எங்கே போகிறோம்? நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸை பார்த்துட்ருக்கோம். அங்கே போனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதை உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு அனுப்பினா நம்ம அம்மா அப்பா முன்னேறுவாங்க. அவங்களுக்கு சுகமான ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்டேஜுக்கு வந்தபோது அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து அனுப்பினா அவங்களும் நல்லா இருப்பாங்க. நானும் என் குடும்பத்துக்கோசம் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம போகிறோம்.
அந்த திறமையும் அந்த வாய்ப்பும் அதையும் எடுத்துட்டு நம்ம போகிறதுனால அங்கே போய் சம்பாதிக்கிற மாதிரி நம்ம நாட்டிலே அந்த வாய்ப்பு, நம்ம நாட்டிலே அந்த சம்பாத்தியம், நம்ம நாட்டிலே நம்ம தாய் தந்தையோரோட நம்ம குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா, ஊரும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அடைந்த ஊருக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா, என்ன லட்சணங்கள்? நல்ல ரோடு இருக்கணும், நல்ல கனெக்டிவிட்டி இருக்கணும், நம்ம ஊர்லேருந்து வேற ஒரு ஊரில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு வசதியாக இருக்கணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கான ரோடோ ரயிலோ மெட்ரோவோ ஏரோப்ளேனோ வசதி இருக்கணும், நம்ம பணத்துக்கு வேல்யூ இருக்கணும். இன்றைக்கி $1 அப்படின்னா அவன் என்னெல்லாம் வாங்குறான், அந்த $1 மாதிரி நம்ம ரூபாயும் நல்ல வேல்யூவோடு இருக்கணும். ஊரில் கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம ஊர்லேயும் கிடைக்கணும். நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூல் இருக்கணும், நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கணும். இங்கேருந்து நம்ம எங்கே போக விரும்பணுமோ அங்கே போக விரும்பணும். நம்ம நாட்டை மதிக்கணும். மிகுத்த நாடுகளும் இதர நாடுகள் நம்மளை மதித்தாங்கன்னா நம்மளுக்கு எங்கே நம்ம பாஸ்போர்ட்டை காமிச்சாலும் ஓ எஸ் இந்தியா நீங்கள் வாங்கன்னு வாங்க. இல்லை நீங்கள் உங்களால் ஒரு விதமான ஆதாயம் அவங்களுக்கு இல்லைன்னா என்ன தான் நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் உங்களை வர சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்தால் ஒரு வேளை இங்கே ரெஃப்யூஜி ஆகிடுவாங்களோ, இல்லை இவங்க வந்தால் இவங்க ஒன்றும் செலவு பண்ண மாட்டான், அதனால் நம்ம ஊருக்கு ஒன்றும் வருமானம் இருக்காதோ அப்படின்ற அந்த நிலையில் நம்ம நாடு இருக்கக்கூடாது. இப்படியாக அந்த லட்சணங்கள் ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள் நம்ம நாட்டுக்கே நம்ம வரவழைச்சிட்டோம்னா, நம்ம இளைஞர்கள் இங்கேயே இருந்து அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி நல்ல ஒரு டேலண்டட் ஒர்க்கை இங்கே பண்ணி நம்ம நாட்டுக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, சொந்தமாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் விகசித் பாரத். அதை பிரதமர் என்ன சொன்னார்னா, 2047க்குள்ள இந்த நாட்டை ஒரு விகசித் கண்ட்ரியா, டெவலப்டு கண்ட்ரியா நம்ம பண்ணணும். 2047க்குள்ள நம்ம நாடு முன்னேறி அந்த முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் ஒன்றா இருக்கணும்னா என்ன, 20 வருஷம் 25 வருஷம் தான் நம்மளுக்கு இருக்க ஒரு சின்ன விண்டோ. அந்த 25 வருஷத்தில் நம்ம பண்ண வேண்டிய முயற்சி எப்பேற்பட்ட முயற்சியாக இருக்கணும். அந்த 25 வருஷத்தில் வெளிநாடுகள்லாம் கூட நம்மளை பார்த்து இப்போவே ஆச்சரியப்படுறாங்க. கோவிதில் எல்லாரும் அவஸ்தைப்பட்டாங்க, ஆனால் நம்ம சீக்கிரமாக வெளியில் வந்துட்டோம். நம்ம சீக்கிரமாக வந்ததோடு இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கண்ட்ரியாக போன வருஷமும் இருக்கும், இந்த வருஷமும் இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்க போகிறோன்றது எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறத விட்டுருங்க, அவங்களால இருக்க முடியல. அப்படி இப்படியாக நம்ம முன்னேற்றம் அடையறதுக்கான எல்லா விதமான கதவுகளையும் திறந்து விட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டியதே நம் முன் இருக்கக்கூடிய ஒரு கடமை. இதில் உங்கள் கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும். கவர்மெண்ட் மாத்திரம் நல்லா பண்ணிக்கிட்டே போனால் போகாது. அந்த நல்லா பண்ணுறது என்ன, அந்த திட்டங்களும் அது இதையும் வழிவகுத்த போது அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கான்றது நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்கிறதோடு இல்லாமல் அவங்க பேசின போது சொன்னாங்க, நீங்கள் இதில் எப்படி பங்கேற்பீங்க? நாங்கள்லாம் இளைஞர்கள் இப்போ தான் படிச்சுட்டு வெளில வந்திருக்கோம், எங்களுக்கு இன்னும் படிக்கணும், இல்லை வேலைக்கு போகணும், இதில் போய் நாங்கள் எப்படி பங்கேற்கிறது அப்படிங்கிற மனசில் ஒரு எண்ணம் இருக்கலாம். கவலையே இல்லை. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். நம்மளோட தோழர்களோட உட்காந்துருக்கும் போதோ, தாய் தந்தையரோட உட்காந்துருக்கும் போதோ, அம்மா அதை பாருங்கள் எப்படிலாம் நல்லா என்னெல்லாமோ முன்னேற்றம் பார்க்குறோம் நம்ம ஊரில், எப்படிங்க இது? இல்லை வேற ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், மக்கள் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி ஃபோனை வச்சுட்டு டிஜிட்டலில் பே பண்ணுறாங்க. அது என்னம்மா, அதனால் நம்ம நாட்டுக்கு என்ன ஆதாயம்? உங்கள் அம்மாவுக்கு கேளுங்க, அப்பாவுக்கு கேளுங்க, இல்லை வீட்டில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களோட பேசுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி இந்த நாட்டின் மக்களுடைய திறமையை புரிஞ்சிக்காம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதனால் என்ன ஆதாயப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதனால் கிராமத்தில் இன்டர்நெட் இருக்குமா, கரண்ட் இருக்குமான்னு கேட்டவங்களுக்கே நான் சொல்கிறேன், 43.3 கோடி டிரான்சாக்ஷன் நடக்குதுங்க ஒரு மாதம் நம்ம நாட்டில். ஒவ்வொரு மாதமும் நீங்களும் சரி ஸ்விக்கியில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க, இல்லை நான் ஷாப்பிங் பண்ணணும் அது ஒரு ஆர்டர் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, இல்லை பேங்க்கில் பேமெண்ட் எடுங்க, எத்தனையோ விதத்தில் நம்ம அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை உபயோகிக்கிறோம். அந்த டிஜிட்டல் பேமெண்ட் உபயோகிக்கிறதுனால நம்ம என்ன காட்டுறோம்? பொதுமக்களுக்கோசம்
ஒரு விதமான சார்ஜும் இல்லாமல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு விதமான மக்களுக்கு அதன் மூலமா சார்ஜ், அவங்க மக்கள் மீது சார்ஜ் போடாம நீங்க ஃப்ரீயா உபயோகிக்கிறதுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயார் பண்ணினாங்க கவர்மெண்ட். அதுல நீங்களும் பங்கேற்கலாம், பொருள் விற்கிறவங்களும் பங்கேற்கலாம், பொருள் வாங்குவர்களும் பங்கேற்கலாம். அதை தவிர நீங்க பேமெண்ட்டுக்கும் பங்கேற்கலாம். அந்த மாதிரி நிறைய விதத்தில் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உபயோகத்துக்கு வருது. இன்னைக்கு அதில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு மாதமும் 43 கோடிக்கு மேல மக்கள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு நபர் 3 பண்றாரோ, ஒவ்வொரு நபர் 1 பண்றாரோ, 43 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாசம் நடக்குது. இது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சுன்னா, அதை ஸ்கேல் அப் பண்றதுக்கான திறமை ஏதோ 10 பேருக்கு மாத்திரம் கிரியேட் பண்றது யார் வேணா பண்ணிடுவாங்க. ஆனா நாடு முழுவதும் எல்லாரும் ஒரே சமயத்தில் இத்தனை பேர் உபயோகிச்சுக்கிறதுக்கு அது நல்ல பலமான ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் அதுக்கு ஆக்சஸ் கொடுத்து எந்த மொழியில வேணுமோ அந்த மொழியில உபயோகிச்சுக்கோங்கன்னு சொல்லி அதுக்கு சார்ஜ் போடாம நடத்துனதுனால நம்ம நாடு ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முன்னோடி நாடா இருக்கு. வெளிநாடுகள் கேட்கறாங்க, எப்படி இதை பண்ணிட்டீங்க? பாமர மக்கள் கூட இதை உபயோகப்படுத்துறாங்கன்னா எப்படி பண்ணீங்க இதை? இந்த மாதிரி நிறைய அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தேவைப்படக்கூடிய அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அடிக்கல் நாட்டியாச்சு. இதை நம்ம உபயோகிச்சுக்கிட்டு, அதை தவிர நம்மளை சுற்றி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசி, நம்ம நண்பர்களோட பேசி, நீங்களும் அதில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். யூ கேன் பி அ பார்ட்டிசிபென்ட் இன் இட். எஃபர்ட்லெஸ்ஸாக பெரிய முயற்சி எடுக்க தேவையில்லை. 4 விஷயங்கள் நீங்களாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கு வந்திருக்கீங்க, நல்ல யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க, எத்தனையோ விஷயம் படிக்கிறீங்க. படித்த விஷயத்தை நீங்கள் உங்களிடையே பேசிக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 விஷயம் நம்மளுக்கு புரியும். அது புரியறதுனால ஒரு பாசிட்டிவிட்டி வருது நாட்டில். ஆஹா, நம்ம நாடு கூட இவ்வளோ தூரம் வந்துருச்சா, 25 வருஷத்தில் நம்ம முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு அடைவோன்னு பிரதமர் சொல்கிறாரு, அடைய முடியுமா அப்படின்னா இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் எத்தனை முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு, அதில் நம்மளும் பங்கேற்கணும்னு. அப்படி பங்கேற்று நீங்களும் அதை பற்றி பேசுனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் வரும். அப்போ நீங்கள் விகசித் பாரத்தோட அம்பாசிடர், தெரியாமலோ தெரிஞ்சோ நீங்களும் அம்பாசிடர் ஆயிட்டீங்க. அதை தான் நான் உங்ககிட்ட முன்ன வைக்க விரும்புகிறேன். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் கூட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்னெல்லாம் நல்லது நடக்குதோ, அதே மாதிரி அதனால் உபயோகம் நம்ம எல்லாருக்கும் எப்படியெல்லாம் ஏற்படுதோ, அதே மாதிரி இன்னும் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் பற்றி எடுத்து பேசினோம்னா நம்ம நாடு உங்களுடைய ஆதாரத்தில், இளைஞர்களுடைய ஆதாரத்தில், உங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆன் யோர் ஷோல்டர்ஸ், உங்களுடைய முயற்சியால் இந்த நாடு 2047 நல்ல ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக ஆகிறதுக்கான முழுமையான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம இந்த முறை போக விட்டுறக்கூடாது. இதுக்கு முன்ன கூட 2 முறை அந்த மாதிரி வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு கிடச்சிச்சு. ஆனால் பலவித காரணங்களால் நம்ம அதை சரியாக உபயோகிச்சுக்கல. இப்போ அந்த வாய்ப்பை தவற விடாமல் நல்ல விதமாக நம்ம எல்லாரும் கூட நம்ம சுற்றி நடக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜோ, இன்ஜினியரிங் காலேஜோ, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதோ, எய்ம்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதோ, அதை தவிர ஸ்பெஷலிசம் இப்போ பாருங்கள், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்தோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது நல்லா பெருசாக பண்ணுங்கள். பெருசாக பண்ணுறதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த ஏரியாவில் திறமை இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆப்பிள் ஃபோன்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம நாட்டில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கனவுல கூட நினச்சிருக்க முடியாது. அந்த ஹோல் எக்கோ சிஸ்டம் வந்திருக்கீங்க. ஒரு ஆப்பிள் ஃபோனை தயார் பண்ணணும்னா அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு தயார் பண்ணணும். அதுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி பொருள் தயார் பண்ணுறவங்க எல்லாரும் கூட வந்தால் தான் முடியும். அவங்க எல்லாரையும் திட்டமாக பிளான் பண்ணி அவங்களோட பேசி உட்கார வச்சு வர வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம ஃபோன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபோன் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே அது செட்டப் ஆகி பெங்களூர், தமிழ்நாடு இந்த ஏரியாவில் தான் அதோட டாமினன்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து 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 நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் இந்த PLI திட்டம்.
ஒரே ஒரு நிமிஷம் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன மாதிரி திட்டம்? இனிமே வரக்கூடிய பாரத நாட்டுக்கு தேவையான அந்த இண்டஸ்ட்ரீஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதனால தான் அது சன்ரைஸ் செக்டர் அப்படிங்கிறோம். அது ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கலாம், சோலாராக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், கெமிக்கல்ஸ், நியூ கெமிக்கல்ஸாக இருக்கலாம், அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரின்னு வாங்க, இல்லை ரேர் எர்த்ஸாக இருக்கலாம். சில பட்ட பொருள்கள் மாத்திரம்தான் நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கும், இதுலேருந்து எனர்ஜி நல்லா வரும், தோரியமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில ஐடென்டிஃபைட் ப்ராடக்ட்ஸுக்கு நம்மளுக்கு இப்போ டெக்னாலஜி தேவைப்படுது. அது நம்ம மக்களே பண்ணுறாங்க. ஸோ அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு அந்த பேட்ரி டெக்னாலஜி நம்மளுக்கு இருக்கணும். பகல் நேரத்தில் சூரிய ஒளியினால நம்மளுக்கு ரினியூவபிள் எனர்ஜி கிடச்சிடுறது. ஆனால் ராத்திரி வேலை நம்மளுக்கு கிடைக்காது. நிலக்கரியிலேருந்து வர்றது பகலும் கிடைக்கும், ராத்திரியும் கிடைக்கும், ஏன்னா எரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ராத்திரியில் சோலார் பவர் நம்ம பகல் நேரத்தில் உற்பத்தி பண்ணுறதை எங்கே வைக்கிறது? வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அதை பேட்டரி ஸ்டோரேஜ் மூலமாக வச்சோம்னா ராத்திரியில் கூட உபயோகிக்கலாமா? அதற்கான திறமையோ டெக்னாலஜியோ நம்மக்கிட்ட இருக்கா? அதுக்கும் நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்குறோம். அதே மாதிரி க்ரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் ஏன் இப்போ நம்மளுக்கு தேவை? போக போக நம்ம நாடு பலவித நாடுகளோடு சேர்ந்து என்வாயர்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் கொடுக்காத அந்த திட்டங்களை எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி ராஜஸ்தானோட டெசர்ட்லேயோ தமிழ்நாட்டுக்கு தெற்கே கடல் ஓரத்துலேயோ சோலார் பேனல்ஸ் வைக்கிறோம். ரினியூவபிள் எனர்ஜி வேணும், நம்மளுக்கு பொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வேண்டாம். இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வளரும்போது உலகத்திலேயே முன்னோடியாக நம்ம இருக்க போகிறோம். ரினியூவபிள் எனர்ஜி செக்டருங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்படியாக நிறையா சொல்லிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் விகசித் பாரத்தோட அம்பாஸ்டராக, முன்னேற்றம் அடைந்த பாரதத்தின் தூதராக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் அந்த விகசித் பாரத், டெவலப்டு பாரத்தோட விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். இது நம்ம நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். 2047 நீங்கள் தான் இந்த நாட்டின் பெரிய அளவால் குடிமகன். நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் தான் இந்த நாடு முன்னேறும். அப்போ நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த நாடு ஒரு பெருமையுடைய நாடாக இருக்கணும். அப்படிங்கிற இந்த முயற்சியில் தான் இந்த மீட்டிங் நடந்தது. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்ததுக்கான, இந்த விஷயங்களை பொறுமையாக கேட்டதற்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் அதை பற்றி யோசிங்க, பேசுங்க. ரொம்ப நன்றி. Thank you very much, ma'am, for very effectively highlighting the abundance of opportunities and jobs that lie for each and every student sitting here, with India becoming Viksit Bharat and with us becoming the fastest and the third largest economy of the world. Also throwing light on the booming sunrise sectors which are now being given immense importance now in India, and telling us that what is Viksit Bharat and why it is important for each of us to be a part of this journey. With that, we would now like to move to the interactive question answer round with the students. So if we may request, if there are students who have any questions, if they may put up their hand, and then we can have the questions, please. Ma'am will be happy to answer a few questions. Can we have the mic being passed around? Yes, ma'am. If you could just come in front. Can the cameras move so that the students can just come in front and ask their question? Good day, ma'am. This is Dechanya. Good day, ma'am. This is Dechanya from Pharmacy Department. So I would like to have your suggestion regarding this aspect, ma'am. 33% of reservation has been given for women in parliament and assemblies. So what would be your advice for young women to pursue their career in politics? Oh, thank you for asking this question. Please do sit down wherever you were seated. You can sit there. My 33% reservation was brought in. Actually, நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு விஷயம் சொல்லணும். புது பார்லிமெண்ட்டில் முதலா பாஸ் பண்ணப்பட்ட சட்டம் பெண்கள் ரிசர்வேஷன் சட்டம் தான். ஸோ அந்த புது பார்லிமெண்ட் பில்டிங், first memory for me will be, what was the first law passed in that?
It is women's reservation. 33%. It shows the commitment of this current government. I would think it paves the way for more people to be MLAs, MPs. So you're very young. You should come out now and do some kind of, without affecting your studies. That's very important. Keep moving with your education. But during the weekend, with some group of people, with your students or faculty, do some public work. Help in the surrounding areas. It can be an environment-related work. It can be something to clean the beach. It can be restoring a lake which was lost, or making sure that the children of poorest of poor houses are given that extra coaching in the evening so that they also can catch up. But start doing something so that you are tied up with your roots. And that itself will build that interest in you, that at the right time you can always choose to get into full-time politics. Thank you very much. Thank you, ma'am. Can we have the next question, please? Yes, sir. So, good morning, ma'am. So, I'm Roshan from the Bioinformatics department. So, my question is that... Department? Bioinformatics. Yeah, so my question is that as youth of our country, how can we contribute to Viksit Bharat? I sort of said it earlier. See, I would think among the various things you do, you should among yourselves, without your faculty or the teacher or the management saying, spend at least, say, 1 hour in a week. I'm not asking for too much time. 1 hour in a week. Talk meaningful things among yourselves. You should pick up on things like I just quoted. You're from bioinformatics. There can be others from different other courses. Pick up on a topic here. Hey, what is this? Government is going on talking about green energy. What is this stuff? என்னங்க இது என்ன இதை பற்றி என்ன பேச நம்மளுக்கு தெரியும். உட்காருங்க, உங்களில் இருக்கக்கூடிய 4 பேர் பேசுங்க அதை பற்றி. Talk among yourselves. Then you'll know where India is positioned in that, where other countries are in comparison. And as a result, you will find there's so much happening which we didn't know about, but so much such interesting things happening, you would also want to know or participate in it. நம்மளுக்கு விஷயம் தெரிய தான் நம்ம அதில் தொடர்போடு அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண முடியுமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். So spend at least 1 hour among your friends. உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா, இல்லை உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தெரியும்னா அவரை கூட்டியிருந்த உட்கார வச்சு சொல்லுங்க. லைட் ஹார்ட்டடாக பேசுங்க. பெரிய இன்டென்சிவ் ஸ்டடி டைம் இல்லை. பட் இட் ஓப்பன்ஸ் அப் so many doors for you, opportunities, knowledge. You can be confident when you're sitting among people and say, no, please. On this, that country is better than us. We are second only. Or on this, India is much better than 10 other countries. At least உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் that we have so much of facts in our hands. You do that, that might open up a lot of things about what we are talking about 2047. That's a wonderful idea, ma'am. And if I may add, I think after those discussions also, if there are some good suggestions that come, they can be submitted on platforms such as MyGov, where we are constantly seeking inputs and suggestions. The next question, please. Good morning, ma'am. This is Yogalakshmi Shakti from MBA department. Now, India is all set to become the 3rd largest economy. What are the opportunities in terms of sectors that youth must pop into? As I said, there are so many different sectors in which India has opened its opportunities out. I can very clearly say in the last 10 years, in fact in the last 5 years, sectors which were never available for Indians have been opened up. For instance, startup is something which all of us talk about. And we think startups deal only with such technologies which are all software related. But I like to tell you, startups today are bringing private sector into space area. You always know that India uses Sriharikota launch பண்ணுவாங்க. இப்போ கொலசேகரப்பட்டினம்ல ராக்கெட் லான்ச்சிங் கூட வந்திருக்கு. மோடி ஐயா அதை நல்லா சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து லான்ச் பண்ணார். இப்படியாக we have the somewhat basic capacity to do things in space. But by opening up this sector for private participants,
and opening up this sector for startups, giving them assistance, you are now bringing greater opportunities for the space sector through private participation. And in order to strengthen our participation, in the vote on account budget, which is not a பெரிய taxation proposal எடுத்துன அந்த பட்ஜெட்டே இல்லை. ஜூலை மாதம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு தேவையான அப்ரூவல் தான் எடுத்தோம் அந்த பட்ஜெட்டில். அந்த அனுமதியை கோரி தான் vote on account பட்ஜெட்டுங்கிறது. புது எலெக்டட் கவர்மெண்ட் வர வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் வேணுமே, அதை தான் கொண்டு வரும் அந்த vote on accountல. ஆனாலும் அந்த பட்ஜெட்லேயே 1,00,000 கோடி ரூபாய் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்களை கொடுக்கப்படும். அந்த 1,00,000 கோடி ரூபாய் மூலமாக என்ன ஆகும்? ப்ரைவேட் செக்டரில் புதுசாக R&D மூலமாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக பணம் கொடுக்குறோம். நீங்கள் பண்ணுங்கள் அந்த வேலையை, ரிஸ்க் டேக்கிங்காக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அந்த எழுப்பீடும் கொடுக்குறோம், நாங்கள் உங்களோட இருக்கிறோம், இந்தாங்க பணம் முன்னோடியே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு 1,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து if you start doing that kind of research, you get that money and you get the encouragement and you'll have probably a big jackpot at the end of it if you're coming up with an innovation which is so good. Thank you, ma'am. Can we have the next question? Very good morning, ma'am. Myself, Karan Chauhan from Maritime Department. Ma'am, my question is, how as we as a youth can participate in governance? Well, as you just heard ma'am say that you give your inputs to, let us say, MyGov. It's a platform which receives all the inputs from people. You have a thought about a policy which has to be done this way or that way, you send it to the MyGov platform. That becomes a very strong platform through which policy making can be influenced by you. Thank you. The next question, please. This will be the last question we'll be taking. Good morning, ma'am. I'm Tanvita from Aviation Department and I would like to ask you a question, ma'am. How do we know that Bharat has become Viksit and what are the markers, ma'am? Well, as I said, Viksit Bharat is the goal that we are aiming to reach. Please sit there. 2047 is the date by which, or year by which we want to reach that destination. And what is the marker for being developed? For being developed. I quoted the example of many of you who go abroad. Why do you go abroad? Because there are developed countries, they have opportunities, they give you better pay, and you get greater job satisfaction, and the money that you earn gives you better returns. In the sense, when you come back to India, you can build your house, be with your parents, own a car, have better bank deposits, and also give better education to your children and so on. Those are the indicators. And not only that, the other indicators are you have better infrastructure, better schools, better hospitals, better treatment, better doctors, better communication because of your internet and other varieties. So, if those markers have to be achieved for India, 25 years from now is when we have to do it. We've laid the foundation for it by better roads, better buildings, better connectivity through optical fibers, better policy through which greater investment is coming. In these 25 years, we'll have to bring value addition to it so that we reach that destination. Thank you very much. Thank you. That brings us to the end of the interactive question answer round. That also brings us to the conclusion of this program. May I now please invite the Vice Chancellor of Wales University, Dr. Shrima Narayanan, to please give the vote of thanks for today's event.